கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் சியோன் டிவி மூலியமாய் உங்கள் யாவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அப்படியாக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் கூட நாம் ஒரு சிறு வார்த்தைகளை வேதத்திலிருந்து எடுத்து தியானிப்போம். அப்படியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலியமா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனத்துல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே வேதத்துல பார்க்கும்போது அநேக இடங்கள்ல அநேக பரிசுத்தவான்கள், அதே போல வேதத்துல இருக்கிற யாவரும் அவர்களுடைய இக்கட்டான நேரத்துல மற்றபடி எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு ஆபத்து மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா நம்ம வேதத்துல ஒரு சில நபர்களை நாம் பார்ப்போம் சுருக்கமா. அங்கே நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 20 வசனத்துல நாம் அங்கே காணும் பொழுது ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகள் 16:28 ஸ்தோத்திரம். அங்க பார்க்கும் பொழுது அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியா இந்த சிம்சோன் தனக்கு வந்த நெருக்கடியில ஸ்தோத்திரம், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விட்டு விலகி அந்த காரியங்களை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அப்படியா விட்டு விலகி போன உடனே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு மோசமான நிலைமைக்கு போய் அவனை எல்லோரும் பார்த்து கேலி கிண்டல் பரியாசம் பண்ற ஒரு சூழ்நிலையில வந்து நின்னாங்க. அந்த நேரத்துல இந்த சிம்சோன் கர்த்தரை நோக்கி, அப்பா இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளுன்னு கர்த்தரிடத்துல வேண்டும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்கி அங்கே ஸ்தோத்திரம். சிம்சோன் உயிராய் இருந்த நாட்களை விட அந்த தருணத்துல அவன் மரிக்கும் அந்த தருணத்துல அநேக பேர் மரித்து போய் அவன் அங்கே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் பாக்குறாங்க. அப்படியே ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல கூட வேதத்துல பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஸ்தோத்திரம், இந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய அந்த தற்பெருமையினால் அவர் என்ன பண்ணுவாருங்க, பேசின காரியத்தினால் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமா அவருக்கு அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குங்க. அவருடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போனதாய் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திர சமூகத்திலிருந்து அவருக்கு எசேக்கியா ராஜாவுக்கு அந்த நாட்களை அவருக்கு குறைவாய், அதாவது அவருடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமா அங்க சொல்லப்படும் போது ஸ்தோத்திரம், அங்க பாருங்க இந்த 2 ராஜாக்கள் 20:3, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்படியா எசேக்கியாக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது சோத்திரம், நீ உனக்கு ஆயுசு நாட்கள் முடிந்து போனது, நீ மரித்து போவன்னு சொல்லும் பொழுது எசேக்கியா அங்கே அழுது சோத்திரம் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாருங்க. எனக்கு அன்பான கடவுளின் பிள்ளைகளை, இந்த காலை நேரத்துல கூட ஸ்தோத்திரம் நாம் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்துல நாம் விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். அப்படியா சிம்சோன் கேட்டான், சிம்சோனுக்கு கர்த்தர் அந்த பலனை கொடுத்தார். எசேக்கியா கேட்கும் பொழுது எசேக்கியாவுக்கும் கர்த்தர் அந்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஏதோ ஒரு காரியத்தை இழந்தவர்களாய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்துல இந்த உலக வாழ்க்கையில ஒரு வேதனையோடு கண்ணீரோடு இருப்போம். ஆனாலும் கர்த்தர் இந்த காலை நேரத்துல நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஸ்தோத்திரம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன், ஸ்தோத்திரம் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்றார். ஆகவே நாம் கடவுளிடத்துல நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாம் விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் எல்லா விதமான கட்டுகளுக்கும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம கூட இப்ப தலைகளை சாய்த்து ஒரு சிறிய ஜெபம். நல்ல கடவுளே,
இந்த நல்ல நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது கூடப்பா வேதத்துல அநேக பரிசுத்தவான்களையும் அநேகரையும் நாங்கள் காண்கிறோம் ராஜா. அவருடைய இக்கட்டு நாட்களில உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறீரப்பா. இப்பொழுது கூட என்னை கேட்டு கொண்டிருக்கிற இங்க இருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே அப்பா சோத்திரம், ஏதோ ஒரு வகையில அவர்கள் ஒரு இழப்பை சந்தித்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில வியாதியும் ஏதோ ஒரு வகையில தரித்திரம் இப்படியாய் பல விதத்துல கட்டுண்டு கிடக்கலாம். இந்த நல்ல நாள்ல கூட நாங்கள் உம்முடைய நாமத்தில வரும் பொழுது எங்களுக்கு இருக்கிற எல்லா இக்கட்டையும் நீர் விலக்கி பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியாய் சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆவலாய் அப்பா என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த காரியத்தை நான் இழந்திருக்கிறேனே, எனக்கு இந்த இழப்புல இருந்து ஒரு மீட்பை கொடுங்க என்று கேட்கிற யாவருக்கும் நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். நீர் வாக்கு மாறாத கடவுள் ஆண்டவரே. ஆகவே கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வதாய் நீ கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்படியா இப்பொழுது கூடப்பா இழந்ததை கேட்க இருந்த பிள்ளைகள் யாவருக்கும் நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.